அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே ரிவிஷனாக பாட்டு வரோம் 100 கேள்விகளாக. இந்த வீடியோ பதிவு டே 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் ரிவிஷனுங்கிறதுனால மோஸ்ட்லி உங்களுக்கு ஆன்சர்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம ஆன்சர் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். வாங்க முதல் கேள்வி பாருங்கள். உலக நுகர்வோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் ஆன்சர் கரெக்டு தான், மார்ச் 15 என்பது சரியான விடை. இந்தியாவில் எந்த ஆண்டு ராஜ்யசபா அமைக்கப்பட்டது? அதாவது மாநிலங்களவை. இந்தியாவில் எந்த ஆண்டு ராஜ்யசபா அமைக்கப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான், 1952ஆம் ஆண்டாகும். பின்வரும் எந்த செயல்முறைக்கு பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் தேவை? அது எந்த செயல்முறை? ஆப்ஷன்ல பாருங்க. பின்வரும் எந்த செயல்முறைக்கு பாராளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் தேவை? ஆன்சர் கரெக்டு தான், நாடாளுமன்றத்தில் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், அந்த செயல்முறைக்கு கண்டிப்பா ஒப்புதல் தேவை. தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல பாருங்க, சரத்து 320 பொதுப்பணிகள் ஆணையத்தின் செயல்பாடுகள் என்பது சரி. சரத்து 120 தலைமை அதிகாரி எந்த உறுப்பினரையும் தனது தாய்மொழியில் அவையில் உரையாற்ற அனுமதிக்கலாம். சரத்து 249 மாநில பட்டியலில் உள்ள துறைகள் மீது நாடாளுமன்றத்தில் சட்டம் உருவாக்க இயலும். சரத்து 365 ஆளுநர் குடியரசுத் தலைவரின் முகவராக செயல்படுகிறார் மற்றும் மாநில அரசு செயல்பாடுகளை மேற்கொள்கிறார் என்பது தவறான இணையாகும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கரெக்டு தான், கண்டன தீர்மானம் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமையாகும்? எது குடிமக்களுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமையாகும்? ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான், சிறுபான்மையினர் மொழி, எழுத்து, கலாச்சாரத்தை பாதுகாத்து கொள்ளும் உரிமை தான் அந்த குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமையாகும். தவறான இணையை தேர்ந்தெடு. சரத்து 53 என்ன சொல்றாங்க? நிர்வாக அதிகாரத்தை நிறைவேற்றும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படும் என்பது சரி. சரத்து 61 குடியரசுத் தலைவர் பதவி நீக்க வழிமுறைகள் என்பது சரி. சரத்து 63 துணை குடியரசுத் தலைவர் அலுவலகம் பற்றி கூறுகிறது. சரத்து 74 பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார் என்பது தவறான கூற்றாகும். குற்றவியல் நீதி அமைப்பில் சீர்திருத்தங்களுக்காக பின்வரும் எந்த குழு அமைக்கப்பட்டது? குற்றவியல் நீதி அமைப்பில் சீர்திருத்தங்களுக்காக எந்த குழு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா VS மாலிமத் குழு என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. அரசு நெறிமுறை, நம்ம அரசியலமைப்பு சட்டம் பல நாடுகளிலிருந்து பல இதெல்லாம் எடுத்திருக்கோம். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து? அடிப்படை உரிமைகள். ஆன்சர் பார்த்துடலாங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து. அடுத்தது பாருங்க, அடிப்படை உரிமைகள் USA. பொதுப்பட்டியலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. எதிர்க்கட்சியின் அதிகாரப்பூர்வ தலைவர் எப்போது இந்தியாவில் முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்டார்? எதிர்க்கட்சி தலைவர் எந்த ஆண்டு முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு முதல் என்பது சரி. கீழ்கண்ட எந்த வழக்கில் நீதி புனராய்வானது அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என தீர்ப்பளிக்கப்பட்டது? அது எந்த வழக்கு? ஆன்சர் கரெக்டு தான், எந்த வழக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசவானந்தா பாரதி வழக்குல தான் நீதி புனராய்வானது அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் என தீர்ப்பளிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஆன்சர் கரெக்டு தான், ஹரிலால் ஜே கனியா என்பது சரியான விடை. முகவுரையில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவை எங்கிருந்து பெறப்பட்டது? இதுல நம்ம முகவுரையில சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவை எங்கிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பிரான்ஸ் புரோசிச்சி என்பது சரியான விடையாகும்.
பின்வருவனவற்றில் எது சரத்து 3 கீழ் வராது? எது சரத்தின் 3 கீழ் வராது? அதாவது மாநிலத்தின் பரப்பை அதிகப்படுத்துதல், மாநிலத்தின் பரப்பை குறைத்தல், மாநிலத்தின் எல்லைகள் மாற்றியமைத்தல், இதெல்லாம் சரத்து 3 கீழ் வரும். புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் என்பது சரத்து 3 வராத ஒன்றாகும். உச்ச நீதிமன்ற தற்காலிக நீதிபதியை நியமிப்பது யார்? உச்ச நீதிமன்ற தற்காலிக நீதிபதியை நியமிப்பது ஆன்சர் கரெக்ட் தான், இந்திய தலைமை நீதிபதி ஆவார். பின்வரும் வார்த்தைகளை அரசியலமைப்பு முகவரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல வரிசைப்படுத்தவும். இது 6th புக் பேக்லேயே இதை கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்டான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். அதாவது இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்பது அதற்குரிய சரியான வரிசைப்படுத்துதலாகும். பின்வரும் மாநிலங்களவை உருவாக்கப்பட்ட வருடத்தோடு பொருத்துக. மாநிலங்களை அவை உருவாக்கப்பட்ட வருடத்தோடு. இப்போ ஒரு 1415 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீகார் எப்போ உருவாக்கப்பட்டது, மேகாலயா எப்போ உருவாக்கப்பட்டது, சிக்கிம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேள்விகள் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். இப்போ ரீசனில் அது மாதிரி கேள்விகள் இல்லை, இருந்தாலும் இதை நம்ம பார்த்து வச்சுக்கலாம். பின்வரும் மாநிலங்களை அவை உருவாக்கப்பட்ட வருடத்து. குஜராத் பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு, சண்டிகர் நாகாலாந்து 1969, சண்டிகர் பார்த்தீங்கன்னா 1966, சிக்கிம் 1974. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். பின்வருவனவற்றுள் காந்திய கொள்கை அல்லாத அரசு நெறிமுறை கோட்பாடு எது? காந்திய கொள்கை அதுல கிடையாது. ஆன்சர் கரெக்ட் தான். வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை நவீன விஞ்ஞான முறையில் அமைத்தல் என்பது அதுல காந்திய கொள்கை நெறிமுறை கோட்பாடு கிடையாது. குடிசை தொழில்களை மேம்பாடு அடைய செய்தல், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் சமூகத்தின் நலிவடைந்த பிரிவுகளை சேர்ந்தோரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன் காத்தல், பசுக்கள், கன்றுக்குட்டிகள், பால் கொடுக்கும் மற்றும் பாரம் சுமக்கும் விலங்குகளை கொல்வதை தடை செய்தல், இதெல்லாம் அதுல நெறிமுறை கோட்பாடா வரும். அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்துக. நம்ம தேசிய சின்னங்கள் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதுதான் கேள்வி. உங்களுக்கு மயில் பார்த்தீங்கன்னா 1963, ஆற்றுடால்பின் 2010, அதே மாதிரி லாக்டோபாசில்லஸ் அந்த நுண்ணுயிரி 2012ஆம் ஆண்டு, கங்கையாறு 2008ஆம் ஆண்டு தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. லோக் ஆயுக்தா எந்த மாநிலத்தில் முதலில் ஏற்படுத்தப்பட்டது? லோக் ஆயுக்தா எந்த மாநிலம்? இதை அடிக்கடி பார்த்துருக்குறோம். மகாராஷ்டிரா என்பது சரியான விடை. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இதெல்லாம் நம்ம மறக்கவே மாட்டோம். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா என்பது சரியான விடை. எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றமானது நீதிபதிகள் நியமன ஆணையத்தை சட்டவிரோதமான என அறிவித்தது? எந்த வழக்கில் உச்ச நீதிமன்றமானது நீதிபதிகள் நியமன ஆணையத்தை சட்டவிரோதம் என அறிவித்தது? ஆன்சர் கரெக்ட் தான். 4வது நீதிபதிகள் வழக்காகும். அக்டோபர் 2ஆம் நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை எந்த ஆண்டு அறிவித்தது? காந்தி பிறந்த நாள சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை அறிவித்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான், 2007ஆம் ஆண்டாகும். குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துடன் கலந்தோசிப்பதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன? குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்துடன் கலந்தாலோசிப்பதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் கரெக்ட் தான், சரத்து 143 ஆகும். பின்வருவனவற்றுள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குறித்து தவறானது எது? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குறித்து தவறானது எது? இதுல ஜனாதிபதியின் ஆணையின் பேரில் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார். 62 வயது வரை பதவி வகிப்பார். அவர் 10 வருடங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். இதெல்லாம் சரி. ஊதியம் மற்றும் படிகள் மாநில சட்டமன்றத்தால் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும் என்பது தவறான ஒன்று. கீழ்கண்டவற்றுள் குடிமக்களின் குறைகளை தீர்க்க உலகில் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட மக்களாட்சி அமைப்பு எந்த அமைப்பு? குடிமக்களின் குறைகளை தீர்க்க உலகில் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட மக்களாட்சி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்காண்டினேவியன் மக்கள் குறைதீர்ப்பாளர் அமைப்பு என்பது சரியான விடை. எந்த சரத்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படுகிறது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்து 32 ஆகும். நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவர் யார்? நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா மேக்நாத் சாகா என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரி. மேக்நாத் சாகா ஆவார். குடியரசு தினத்தின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் யார்? குடியரசு தினத்தின் போது டெல்லியில் கொடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர். சுதந்திர தினத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிரதமர் கொடியேற்றுவார். தற்போது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றமாக உள்ளது? யூனியன் பிரதேசம் தவிர எத்தனை உயர்நீதிமன்றங்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே நீதிமன்றமாக உள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான். 3 உயர்நீதிமன்றங்களாகும். எந்த அரசியலமைப்பு சரத்தின் மூலமாக குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் அவைகளை கூட்டுவதற்கும் அல்லது ஒத்திவைப்பதற்கும் அதிகாரம் உள்ளது? அது எந்த சரத்து? ஆன்சர் கரெக்ட் தான். சரத்து 85 என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது எது? காப்பீடு மத்திய பட்டியல், வேளாண்மை மாநில பட்டியல், அதே மாதிரி பொது பட்டியலில் தொலைத்தொடர்பு என்பது பொருந்தாத ஒன்றாகும். முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? முதல் இந்திய தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா என்பது சரியான விடை. உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை கொண்டுவர எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும்? ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும்னா எத்தனை மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும்? ஆன்சர் கரெக்ட் தான். 100 மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். சரியான கூற்றை தேர்ந்தெடு. சரத்து 269 என்பது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் வரியை பற்றி தெரிவிக்கிறது. இதுவும் சரி. சரத்து 270 என்பது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மற்றும் மத்திய மாநில அரசுகளிடையே பகிர்ந்து கொள்ளப்படும் வரியை பற்றி தெரிவிக்கிறது. இதுல 2 கூற்றுகளுமே சரி. பின்வரும் எந்த துறை பொது பட்டியலின் கீழ் வருகிறது? பின்வரும் எந்த துறை பொது பட்டியலின் கீழ் வருகிறது? ஆன்சர் கரெக்ட் தான். பத்திரிகை என்பது சரியான விடை. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 213 படி லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவை நியமிப்பவர் யார்? லோக் ஆயுக்தா மற்றும் உபலோக் ஆயுக்தாவை நியமிப்பவர் ஆன்சர் கரெக்ட் தான். மாநில ஆளுநர் ஆவார். தமிழ்நாட்டில் உள்ள பின்வரும் எந்த மாவட்டத்தில் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்டது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறது வேலூர் என்பது சரியான விடையாகும். இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் முதலாக தேசிய கீதம் பாடப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான். கொல்கத்தா என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று குழுக்கள் பொறுத்துக கொடுத்து சர்க்காரியா குழு யாரால் உருவாக்கப்பட்டது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு. இதற்கு ஆப்ஷன் பாருங்க. சர்க்காரியா குழு மத்திய அரசு, அதே மாதிரி ராஜமன்னார் குழு தமிழக அரசு. அடுத்தது அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளம், பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். அப்போ சர்க்காரியா மத்திய அரசு, ராஜமன்னார் குழு தமிழக அரசு, அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அகாலிதளத்தால் நிறைவேற்றப்பட்டது, பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம் என்பது சரியான விடை. மாநிலங்களுக்கு இடையேயான குழு எந்த சரத்து மூலம் அமைக்கப்படுகிறது? மாநிலங்களுக்கு இடையேயான குழு ஆன்சர் கரெக்ட் தான். சரத்து 263 மூலம் அமைக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்திய அரசியலமைப்பை கூட்டுறவு கூட்டாட்சி என்று கூறியவர் கிராண்ட் வில்லி ஆஸ்டின் என்பது சரியான விடை. பின்வரும் எந்த அமைப்பு மாநிலங்களுக்கான வரி பங்கீடு குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டுள்ளது? எந்த அமைப்பு? ஆன்சர் கரெக்ட் தான். எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆணையம் என்பது சரியான விடை. கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வியானது மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் என்பது சரியான விடை. மண்டல குழு
மண்டல் குழு கீழ்கண்ட எது தொடர்பான விஷயங்களை விவாதிக்கிறது? மண்டல் குழு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மற்றும் சமூக திட்டம், மண்டல குழு எல்லை பிரச்சனை, மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்து, மேற்கொண்ட அனைத்தையும் மண்டல் குழு விசாரிக்கிறது, விவாதிக்கிறது. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டமர்வு எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது? நாடாளுமன்றத்தில் இரு அவைகளின் கூட்டமர்வு நடக்கும். அது எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து பெறப்பட்டது? ஆஸ்திரேலியா என்பது சரியான விடை. ஆரம்பத்தில் எந்த பட்டியல் 47 துறைகளை கொண்டிருந்தது? ஆரம்பத்தில் பொது பட்டியல் தான் 47 துறைகளை கொண்டதாக இருந்தது. சரத்து 356ஐ அரசியலமைப்பின் இறந்த கடிதம் என்று குறிப்பிட்டவர் யார்? சரத்து 356ஐ அரசியலமைப்பின் இறந்த கடிதம் என்று குறிப்பிட்டவர் அம்பேத்கர் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு, இதெல்லாம் யாரால், எந்த சரத்துங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் பார்த்தலாங்க. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாயால் அமைக்கப்பட்டது. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி. மாநில பட்டியலின் கீழ் பாராளுமன்றம் சட்டம் இயற்றுதல் சரத்து 249. அகில இந்திய பணிகள் பற்றி கூறும் சரத்து பார்த்தீங்கன்னா 312 ஆகும். பின்வருவனவற்றுள் எது மத்திய மாநில உறவுகள் தொடர்பான ஆணையம் அல்ல? எது மத்திய மாநில உறவுகள் தொடர்பான ஆணையம் இல்லைன்னா ஆன்சர் கரெக்ட் தான். கோத்தாரி குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு இதெல்லாம் மத்திய மாநில உறவுகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆணையங்களாகும். ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களுக்கான பதவிக்காலம் என்ன? ஆன்சர் இது ப்ரீவியஸில் கூட பார்த்தோம். 4 ஆண்டுகள் அல்லது அவர்கள் 65 வயது அடையும் வரை என்பது சரியான விடையாகும். அகில இந்திய பணிகளை நீக்க பரிந்துரைத்த ஆணையம் எது? அகில இந்திய பணிகளை நீக்க பரிந்துரைத்த ஆணையம் பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழுவாகும். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் மற்றும் ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களை நியமிக்க பரிந்துரைக்கும் 3 பேர் கொண்ட குழுவில் இல்லாதவர் யார்? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் மற்றும் ஊழல் கண்காணிப்பு ஆணையர்களை நியமிக்க பரிந்துரைக்கும் 3 பேர் கொண்ட குழுவில் இல்லாதவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான். இந்திய தலைமை நீதிபதி என்பது சரியான விடை. மத்திய புலனாய்வுத்துறை நிறுவ பரிந்துரைத்த குழு எந்த குழு? மத்திய புலனாய்வுத்துறை நிறுவ பரிந்துரைத்த குழு சந்தானம் குழு என்பது சரியான விடை. தவறான இணையை தேர்ந்தெடுக. தேர்தலில் பிரதிநிதித்துவத்தின் வகைகள், நாடுகள். இதுல தவறானது பார்த்தீங்கன்னா கட்சி தொகுதி வாக்கு ஈரான் என்பது தவறான ஒன்றாகும். மாற்று வாக்கு ஆஸ்திரேலியா, தொகுதி வாக்கு லெபனான், இரு சுற்றுமுறை வியட்நாம் என்பது சரி. கட்சி தொகுதி வாக்கு ஈரான் என்பது தவறான ஒன்றாகும். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது? எந்த ஆண்டு? இது நம்ம பார்த்தோம் 1993 என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் தொகுதி வரையறை சட்டங்களில் தவறானது எந்த சட்டம்? பின்வருவனவற்றில் தொகுதி வரையறை சட்டங்களில் தவறானது ஆன்சர் கரெக்ட் தான். 3வது தொகுதி வரையறை சட்டம் 1975 என்பது தவறான ஒன்றாகும். எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதானது 21 18 குறைக்கப்பட்டது? அது எந்த சட்ட திருத்தம்? இது முக்கியமான கேள்வி. 61வது சட்ட திருத்தம். அதன்படிதான் வாக்களிக்கும் வயது பார்த்தீங்கன்னா 21 18 குறைக்கப்பட்டது. உள்ளாட்சி அரசானது 7வது அட்டவணையில் எந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? உள்ளாட்சி அரசு 7வது அட்டவணையில் எந்த பட்டியலில்? ஆன்சர் கரெக்ட் தான். மாநில பட்டியல் என்பது சரியான விடை. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை என்பது சரி. பின்வருவனவற்றுள் பாராளுமன்றத்தின் அதிகாரம் செயல்பாடு அல்லது செயல்பாடு அல்லாதது எது? இதுல பாத்தீங்கன்னா சின்னங்களை செயல்பாடு அல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் செலவு கணக்கினை ஒரு வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவில்லை எனில் அவரை தகுதி இழப்பும் செய்யும் அதிகாரம் இல்லை என்பது சரியான விடை.
உயர் நீதிமன்ற நீதிபதியை நீக்கும் அதிகாரம் கொண்டவர் யார்? உயர் நீதிமன்ற நீதிபதியை நீக்கும் அதிகாரம் கொண்டவர் ஜனாதிபதி என்பது சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதன் தலைவருடன் சேர்ந்து எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைவருடன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 1+4, அதாவது 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. மக்களவையில் இருந்து மட்டுமே உறுப்பினர்களை கொண்ட குழு எது? மக்களவையில் இருந்து மட்டுமே உறுப்பினர்களை கொண்ட குழு. ஆன்சர் கரெக்ட் தான், மதிப்பீட்டு குழு என்பது சரி. இந்திய உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர், இது நம்ம அடிக்கடி பார்த்துறதான், ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கீழ்கண்டவற்றில் மண்டல குழுக்களை நிறுவும் அதிகாரம் கொண்டது எது? எந்த அமைப்பு மண்டல குழுக்களை நிறுவும் அதிகாரம் கொண்டது? ஆன்சர் கரெக்ட் தான், எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற சட்டம் என்பது சரியான விடை. பின்வரும் குழுக்களை காலவரிசைப்படுத்துக. இது நம்ம அடிக்கடி பார்த்தது. மேத்தா குழுனா எந்த ஆடு? GVK ராவ் குழு. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், பல்வந்த் ராய் மேத்தா குழு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு, GVK ராவ் குழு, LM சிங்வி குழு என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, அந்த காலம் இயர் ரொம்ப முக்கியம். யூனியன் பிரதேசம் நீதித்துறை, இதற்கு பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தான், டாமன் மற்றும் டையூ மும்பை உயர் நீதிமன்றம். டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி உயர் நீதிமன்றம். லட்சத்தீவு கேரளா உயர் நீதிமன்றம். புதுச்சேரிக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம். யூனியன் பிரதேசத்துக்கு எந்தெந்த நீதித்துறைன்னு பார்த்தோம். கீழ்கண்ட சரத்துகளில் யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறும் சரத்து என்ன? யூனியன் பிரதேசங்கள் சரத்து 239 முதல் 241 வரை யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறுகிறது. கீழ்கண்டவற்றுள் துறைமுக பொறுப்பு குழுமம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் துறைமுக பொறுப்பாட்சி குழுமம் உருவாக்கப்பட்டது சரி. இது துறைமுகங்களை நிர்வகித்து பாதுகாக்கிறது என்பது சரி. இது குடிமை வசதிகளை தருகிறது. இதுல ஆப்ஷன் டி சரியான விடையாகும். யூனியன் பிரதேசத்தில் நிர்வகிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார்? இதுல யூனியன் பிரதேசத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர் என்பது சரியான விடையாகும். டெல்லி யூனியன் பிரதேசத்தை தேசிய தலைநகர் பகுதி என பெயர் மாற்றம் செய்த சட்ட திருத்தம் எது? டெல்லி யூனியன் பிரதேசத்தை தேசிய தலைநகர் பகுதி என பெயர் மாற்றம் செய்த சட்ட திருத்தம் 69வது சட்ட திருத்தமாகும். மாநிலங்களின் அம்சங்கள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. மாநிலங்களின் அம்சங்களில் பற்றிய தவறான கூற்று. ஆன்சர் கரெக்ட் தான், இதற்கு எந்த சுயாட்சியும் இல்லை என்பது தவறான கூற்றாகும். இந்திய அரசியலமைப்பு சரத்து 1 பின்வருவனவற்றில் எது இந்திய பகுதியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? எல்லாம் கரெக்ட் தான். மாநிலங்களின் பகுதிகள், யூனியன் பிரதேசங்கள், இந்திய அரசால் ஆக்கிரமிக்கப்படும் பகுதிகள், மேற்கண்ட அனைத்தும் தான் சரத்து 1 இந்திய பகுதியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பொறுத்துக குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், முதலமைச்சர், ஆளுநர். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன், பிரதம அமைச்சர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர், முதலமைச்சர் மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர், ஆளுநர் பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகத்தின் பெயரளவு தலைவர் என்பது சரியான விடை. இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை காலவரிசைப்படுத்துக. கனியா தான் முதல்ல இருக்காரு. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான், H கனியா. அடுத்தது முகமது இதயத்துல்லா, 3வது வர்மா, 4வது சதாசிவம் என்பது சரியான விடை. நன்னெறி குழு லோக்சபாவில் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? நன்னெறி குழு இது லோக்சபாவில் நிறுவப்பட்ட ஆண்டு 2000ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. மத்திய கண்காணிப்பு ஆணையத்தை எந்த ஆண்டு பாராளுமன்றம் சட்டப்பூர்வ அமைப்பாக அறிவித்தது? மத்திய கண்காணிப்பு ஆணையத்தை எந்த ஆண்டு பாராளுமன்றம் சட்டப்பூர்வம் அமைப்பாக அறிவித்தது? ஆன்சர் கரெக்ட் தான், 2003ஆம் ஆண்டு என்பது சரி. யாருடைய பரிந்துரையின்படி அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டன? அது யாருடைய பரிந்துரைகள்?
ஆன்சர் கரெக்ட் தான். ஸ்வரன் சிங் குழு என்பது சரியான விடை. ஐக்கிய நாடுகள் அமைப்பு எப்போது தொடங்கப்பட்டது? ஐநா, இது மறக்க மாட்டோம், அக்டோபர் 24, 1945 தொடங்கப்பட்டது. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2007 தான் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. மக்கள் குறை தீர்ப்பாயம் முதலில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? மக்கள் குறை தீர்ப்பாயம் முதலில் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1809 ஆண்டாகும். கீழ்கண்டவற்றில் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீதான மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீதான மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? ஆன்சர் கரெக்ட் தான். தகவல் அறியும் உரிமையாகும். நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டுமே தாமதப்படுத்தப்படலாம்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. நிதி மசோதாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாட்கள் மாநில அவையினால் தாமதப்படுத்த முடியும். தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல மத்திய பட்டியல் 100 துறைகள், மாநில பட்டியல் 60 துறைகள், பொதுப்பட்டியல் 50 துறைகள் வரும். 42 துறைகள் என்பது தவறானது ஒன்றாகும். சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. இதற்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றங்கள் சட்டம் 1861 படி அமைக்கப்பட்டது. சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம். மத்திய பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2000 படி அமைக்கப்பட்டது. மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்திய அரசு சட்டம் 1935 படி அமைக்கப்பட்டது. திரிபுரா உயர்நீதிமன்றம் உத்தரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2000 படி அமைக்கப்பட்டது என்பது தவறு. இதற்கு பார்த்தீங்கன்னா பொருந்தி உள்ளது 1, 2 மற்றும் 3 ஆகும். கிராம சபையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை நிர்ணயிப்பது யார்? கிராம சபையின் அதிகாரம் மற்றும் பணிகளை நிர்ணயிப்பது மாநில சட்டமன்றமாகும். இந்திய பாராளுமன்றத்தில் எத்தனை கூட்டத்தொடர்கள் நடைபெறுகின்றன? பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கூட்டத்தொடர்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? மதுரை உயர்நீதிமன்ற கிளை தொடங்கப்பட்ட ஆண்டு 2004 ஆண்டாகும். 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஏப்ரல் 24, 1993 ஆண்டாகும். பாண்டிச்சேரியானது புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 2006 தான் பாண்டிச்சேரி புதுச்சேரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி மட்டுமே இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவார் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது? அது எந்த வழக்கு? 2வது நீதிபதிகள் வழக்குகள் என்பது சரியான விடை. மத்திய புலனாய்வுத்துறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? மத்திய புலனாய்வுத்துறை ஆன்சர் கரெக்ட் தான். 1963 ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களை வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்தலாம் என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு சரத்து எந்த சரத்து? சரத்து 326 தான். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களை வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்தலாம் என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு சரத்தாகும். அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் சரத்து தேர்தல்கள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? இது நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். பகுதி 15 சரத்து 324 முதல் 329 என்பது சரியான விடை. கீழ்கண்ட கூற்றை கவனிக்கவும். கூற்று பாருங்க. இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் 7 அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்தது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் தான் உள்ளன. காரணம் 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமையானது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டு விட்டது. இதுல கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் என்பது சரியான விடை. கீழ்கண்டவர்களுள் யாருக்கு எதிராக தடையுறுத்தும் நீதி பேராணை வெளியிடலாம்? யாருக்கு எதிராக? ஆன்சர் கரெக்ட் தான். நீதி மற்றும் பகுதி நீதித்துறை அதிகாரிகள் என்பது சரியான விடை. பின்வரும் குழுக்களில் தேர்தல் சீர்திருத்தங்களுடன் தொடர்பு இல்லாதது எது? அதுல கிருஷ்ணா குழு என்பது பார்த்தீங்கன்னா
தேர்தல் சீர்திருத்தங்களுடன் தொடர்பு இல்லாத குழுவாகும். மண்டல குழுக்களின் தலைவர் யார்? மண்டல குழுக்களின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் என்பது சரியான விடையாகும். கடைசி ஒன்று, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க பரிந்துரைக்கும் 6 பேர் கொண்ட குழுவில் இல்லாதவர் யார்? அவர் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை தலைவர் என்பது சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 100 கேள்விகள் ஜிகே ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.